अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய பல நிலைகளையும் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார், குறிப்பாக அவன் திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கின்ற நிலை, அதிலே மிகவும் ஈடுபட்டு அந்த திவ்ய தேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்து வருகின்ற கிரமத்திலே திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 4 பதிகங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அந்த திருவேங்கடமலை பற்றிய பதிகங்களுக்குள்ளே 3வது பதிகமாய் பெரிய திருமொழியினுடைய 10வது பதிகமாய் அமைந்துள்ள கண்ணார் கடல் சூழ் என்று தொடங்குகின்ற பதிகம். அந்த பதிகத்திலே முதல் 4 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை பார்த்து அடியேன் இடரை களையாயே, அடியேனுக்கு அருள் புரியாயே என்றெல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டார். இப்படி நான் அருள் புரிந்த இடம் உண்டோ? யாருக்கு நான் அருள் புரிந்திருக்கிறேன்? நான் இப்படி அருள் புரிபவன் என்று எப்படி நீர் என்னை அறிந்து கொண்டீர் என்று எம்பெருமான் கேட்டானாக கொண்டு திருமங்கை ஆழ்வார் 5வது பாசுரத்திலே அவன் நரசிங்கப்பிரானாக தோன்றி ஏணியனை அழித்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்தான் அல்லவா, அந்த செய்தியை நினைவு கூறுகிறார். ஊனாயதனோடு அரியாய் வந்து தோன்னி பேணா அவுணருடலாம் இழந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலமேய கோணாகணையாய் குறிக்கொள்ளனீயே. தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி, அதாவது அங்கே நாட்டப்பட்டிருந்த ஒரு தூண், அந்த தூணிலிருந்து தானே வந்து நரசிங்கப்பிரானாக எம்பெருமான் தோன்றினான். இதை பற்றி பல செய்திகள் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இரணியன் என்பவன் அவன் ஏதோ ஒரு தூணை தட்டிவிடவில்லையாம். ஏனென்றால் ஏதோ ஒரு தூணை தட்டினால் அந்த தூணுக்குள்ளே முன்னமே நரசிங்கத்தை புகுத்தி வைத்து கட்டியிருந்தார்கள் என்று கூட சொல்லிவிடலாம் அல்லவா. ஆகையினாலே தானே பார்த்து கட்டின ஒரு தூண், அளந்திட்ட தூணை அவன் தட்ட என்று பெரியாழ்வாரும் அருளி செய்துள்ளார். அதாவது தன்னுடைய உயரத்திற்கும் பருமனுக்கும் பார்த்து அளந்து ஒரு தூணை அவன் கட்டி வைத்திருந்தானாம். எதற்காக? தன்னுடைய வெற்றிக்கெல்லாம் அடையாளமாக அந்த வெற்றி கம்பம் என்று சொல்லுகின்றார்களே, அந்த ஜெயஸ்தம்பம், அதை இரணியன் அமைத்திருந்தான். பிரகலாதனிடத்திலே கேட்டான், எங்கிருக்கிறான் உன்னுடைய நாராயணன் என்று கேட்டபொழுது, எங்கு மூலன், அவன் இல்லாத இடமே கிடையாது, அவன் தூணிலும் உளன், சதகோரிட்ட கோணிலும் உளன் என்று பிரகலாதன் சொன்னவுடனே இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்டானா. அந்த தானே கட்டி வைத்திருந்த தூணை தொட்டு காட்டி உடனே இருக்கிறான் என்ற உடனே அந்த தூணை தட்டினான் இரணியன். அதிலிருந்து நரசிங்க பெருமான் வெளியிலே வந்தான் என்கிற சரித்திரம் இது எல்லோரும் அறிந்ததுதான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தூணாய் அதனூடு என்றால், அதனூடு என்றால் அந்த தூணுக்குள்ளே போய் எம்பெருமான் புகுந்து கொண்டான். எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அவன் அந்தர்யாமியாய் இருக்கிறான் என்றாலும் கூட அந்த நரசிங்கனாக வெளிப்பட வேண்டும் அல்லவா. ஆயினாலே அந்த ஏணியன் தட்டுகின்ற தூணுக்குள்ளே அப்படி இருந்தானாம். அதனோடு அரியாய் வந்து தோன்றி, அரியாய் என்றால் சிங்கமாய் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது அரி என்பதற்கு விரோதி என்றும் பொருள் உண்டு, எதிரி என்றும் பொருள் உண்டு. இங்கே தன்னுடைய அடியவனான பிரகலாதன் அவனை இவன் துன்புறுத்துகிறபடியினாலே ஏணியனை தனக்கு விரோதியாகவே நினைத்தான், அவனுக்கு தன்னை விரோதியாகவே கொண்டான் என்று சொல்லும்படியாக தூணாயதனோடு அரியாய் வந்து தோன்றி, வந்து தோன்றினான். என்ன செய்தான்? பேணா அவுணனுடலம். பேணா என்னால் மதிக்காத, யாரை மதிக்காத, பகவன் நாராயணனான தன்னை மதிக்காத என்று அப்படி பொருள் கொள்ளலாம், அல்லது தன்னுடைய பக்தனான பிரகலாதனை மதிக்காத என்று. பிரகலாதனையும் மதிக்கவில்லை, பகவானையும் அவன் மதிக்கவில்லை, பகவானுடைய அடியவனையும் அவன் மதிக்கவில்லை, இருவரையும் அவன் ஏளனம் பேசினான். ஆயினாலே பேணா அவுணனுடலம் பிளந்திட்டாய், அப்படிப்பட்ட உன்னுடைய உடலம் நீ பிளந்திட்டாய், அந்த உடலை நீ போக்கினாய் அல்லவா. ஆஹா, பகவானுக்கு விரோதியாய்
பாகவதர்களுக்கு விரோதியாயிருந்த அந்த உடலை போக்கினார் போலே இப்படி பகவானான உன்னை வந்து நான் அடைவதற்கு தடையாயிருக்கிற என்னுடைய உடலையும் நீயே அன்றோ போக்கி அருள வேண்டும் என்பது போலே திருமங்கையாழ்வார் அவனை பார்த்து விண்ணப்பிக்கின்றார். பேணா அவுணனுடலம் பிளந்திட்டாய். அவனுடைய உடலை பிளந்தானே தவிர அவனுடைய ஆத்மாவுக்கு நன்மைதான் செய்தான் எம்பெருமான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்றைக்கு எங்கே எழுந்தருளிருக்கின்றான் என்றால் சேனார் திருவேங்கட மாமலை என்றால் மிகவும் சேன் என்றால் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த மிகவும் உச்சி வரை மேகங்கள் வரை அப்படி ஓங்கி வளர்ந்திருக்கின்ற அந்த திருவேங்கட மலையாம். அந்த திருவேங்கட மலையிலே அப்படி எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான் அல்லவா. கோள் நாகணையாய் என்றால் மிகவும் பிரகாசத்தை உடைய நாகனை. நாகனை என்றால் அந்த திருவனந்தாழ்வான் அவனையே தனக்கு படுக்கையாக உடையவன் என்று அப்படி ஒரு பொருள். ஆனால் இங்கே முக்கியமான பொருள் நாம் என்ன கொள்ளலாம் என்னால் இந்த திருவேங்கட மலை என்கின்ற மலைக்கே சேஷாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது ஆதிசேஷனே அங்கே மலையாக இருக்கிறான் என்று அந்த எம்பெருமானை ஆதிசேஷன் மலை வடிவிலே நின்று கொண்டு தாங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. ஆயினாலே திருவேங்கட மாமலை மேய கோள் நாகணையாய் என்று சொல்லப்பட்டபடியினாலே அந்த திருவேங்கட மலையிலே ஆதிசேஷனே மலையாக இருக்க அதன் மேலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானே என்று அவனை சொல்லுவதாகவே நாம் கொள்ளலாம். அந்த மலை திருவேங்கட மலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை பார்த்து என்ன வேண்டுகிறார் என்னால் குறிக்கொள் என நீ உன்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே என்னை குறித்து கொள் என்றால் என்ன, எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்பதை நீ நெஞ்சிலே கொள் என்று எம்பெருமானை பார்த்து விண்ணப்பிக்கின்றார். எம்பெருமானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாதவனாக வென்றோ திருவனந்தாழ்வான் அந்த ஆதிசேஷன் இருக்கிறான். பரமபதத்திலே அவன் எழுந்தொழி இருக்கிற பொழுது அவனுக்கு அங்கே ஆசனமாக இருக்கிறானாம். அதே எம்பெருமான் திருப்பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பொழுது அதே ஆதிசேஷன் அங்கே அவனுக்கு படுக்கையாக இருக்கிறான். இங்கே திருவேங்கட மலையிலே எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற பொழுது அவனுக்கு மலையாகவே இருந்து தொண்டு புரிகிறான் என்னால் ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு பிரியாமல் அவன் இருக்கிறானே, அதுபோல நானும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கும்படிக்கு நீ என்னை குறிக்கொள், உன்னுடைய நெஞ்சத்திலே என்னை குறித்துக்கொள் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்த திருமங்கை ஆழ்வார் மேலே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால் அந்த எம்பெருமான் அந்த கோணாகணையாய் என்று தெரிவித்தவர் மேலே தனக்கு என்ன வேண்டும் என்கிறதையும் தெரிவிக்கின்றார். கீழே எல்லாம் அடியனுக்கு அருள் புரியாயினார். அது அருள் என்ன, எதற்கு அருள் புரிய வேண்டும், என்ன அருள் புரிய வேண்டும் என்னால் அதை தெரிவிக்கின்றார். மன்னாயும் மனித பிறவியை நீக்கி தன்னாக்கி தன்னின் அருள் செய்யும் தலைவன் மின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய என்னான என்னப்பன் என்னென்றிருளானே. மின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய என்னான என்னப்பன் என்னெஞ்சினுளானே. இந்த சரீரத்தை போக்கி அருள வேணும் என்று இவர் பிரார்த்தித்தபடியே எம்பெருமான் இவருக்கு அருள் செய்து விட்டான் என்பது போலேயே பாசுரங்களை அருளி செய்கின்றார். மன்னா இம்மனிஷ பிறவியை நீக்கி. எம்பெருமான் செய்யக்கூடிய அருள் எப்படிப்பட்டது என்றால் இந்த மனிஷ பிறவி இருக்கிறதே அதை எம்பெருமான் நீக்குகிறான் என்றால் நீக்குவதாவது என்ன என்றால் இனிமேல் இவன் பிறவியே பிறவாமல் இருக்கும்படி செய்வது. அதுதான் இந்த பிறவி. இந்த மனித பிறவி என்கிறது எப்படிப்பட்டது என்றால் மன்னா மனித பிறவி. மன்னா என்றால் மன்னி இருக்காத, அதாவது நிலைத்து நிற்காத என்று பொருள். இது ஏற்கனவே மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே இந்த உடலானது நிலைத்து நில்லாத உடல் இது. ஆஹா, நிலைத்து நிற்காத இந்த மனித பிறவியை நீக்கி அதற்கு பிறகு என்ன செய்கிறான் எம்பெருமான், தன்னாக்கி என்னால் தன்னை போலவே ஆக்கி விடுகிறான் என்றோ அல்லது தனக்கு அடியவனாக ஆக்கி விடுகிறான் என்றோ கொள்ளலாம். அப்படி தன்னாக்கி தன் இன்னருள் செய்வன், இதுதான் அவன் செய்யக்கூடிய இன்னருள். அதாவது இப்படிப்பட்ட பாஞ்ச பௌத்திகமான அருவருப்பான இந்த உடலை நமக்கு நீக்கிவிட்டு தன்னை போல உயர்ந்த திவ்ய மங்கள விக்கிரகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு உடலையும் நமக்கு பரமபதத்திலே கொடுக்கிறான். அப்படி கொடுத்து நமக்கு பெரிய அருளை செய்கிறான் என்று அப்படிப்பட்ட தலைவன் அவன் எங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்றால் மின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய. மின்னலும்
மேகமும் சேர்ந்திருக்கிற, அதாவது அந்த மின்னலோடு சேர்ந்திருக்கிற மேகம் அது போய் திருவேங்கட மலையிலே சேருகிறதாம். அப்படிப்பட்ட திருவேங்கடம் மேய என் ஆணை என்று எம்பெருமானை போற்றுகின்றார். மின்னார் முகில் சேர் என்று சொன்னது பெரிய பிராட்டியாரையும் அந்த எம்பெருமானையும் சொல்லுவதாகவே கொள்ளலாம். மின்னல் போலே ஒளி உடையவள் பிராட்டி, அந்த எம்பெருமான மேகம் போலே கருத்த திருமேனியை உடையவன். அங்கே திருவேங்கட மலையிலே அலர்மேல் மங்கை உரை மார்பனாக அந்த எம்பெருமான் எழுந்தொழிருக்கிறான் என்றால் அவன் எப்படி எழுந்தொழிருக்கிறான்? மின்னார் முகில் சேர் திருவேங்கடம் மேய ஆணை, என் ஆணை என்னால் அவன்தான் யானை போலே இருக்கிறவனா. யானை என்கிறது எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. அந்த ஆணை என்கிறது தன்னை கட்டுவதற்கு தானே கயிறு எடுத்து கொடுக்கும் என்று பல பல விஷயங்கள் அதை பற்றி சொல்லுவதுண்டு. அத்தனையும் அந்த எம்பெருமானுக்கும் உண்டு. அந்த எம்பெருமானை எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காது. அவனை நாம் கட்டுவதற்குரிய பக்தியை அவனே என்றோ நமக்கு கொடுக்கிறான் என்று இப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். அந்த என்னானை என் அப்பன் அவன் என்ன செய்தான் என்றால், என் நெஞ்சில் உளானே. கீழ்ப்பாசுரங்களிலே எல்லாம் அவனை அடியேற்கருளாயே அடியேற்கருளாயே என்று பிரார்த்தித்தாரோ இல்லையோ, அந்த கீழ் 5 பாசுரங்களிலே அப்படி தாம் பிரார்த்தித்தபடியே அந்த எம்பெருமான் தனக்கு அருள் புரிந்து விட்டான் என்பதை மேலே 4-5 பாசுரங்களாலே தெரிவிக்கிறார் என்று நாம் முதலிலே சொன்னோம் அல்லவா. இந்த பாசுரம் முதற்கொண்டு பார்த்தால் அந்த என்னானை என் அப்பன், என் அப்பன் என்னால் எனக்கு பேர் உபகாரம் செய்தவன். என்ன உபகாரம் செய்து விட்டான் உமக்கு என்றால், இப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை கொடுத்து அவனையே பாடும்படியான பேற்றை எனக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா. ஆகையினாலே என்னானை என் அப்பன் அவன் எங்கே இருக்கிறான் என்னால் என் நெஞ்சில் உளானே என்று என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே அவன் வந்து எழுந்தொழி இருக்கிறான். ஆகையினாலே இனிமேல் எனக்கு எந்த தீங்கும் வாராது. இனி நான் அவனை அடைவதில் எந்த தடையும் இல்லை என்பது போல இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானை பற்றி அருளி செய்கின்றார் திருமங்கையாழ்வார். இதே போல மேலும் சில பாசுரங்களை அருளி செய்கின்றார். அவற்றையும் நான் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.